ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் 7. இன்னிலேருந்து எங்களுடைய ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ரூட் வழியாக நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்கள் மைசூரில் இருக்கோம். இப்போ டைம் 7. இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பந்திப்பூர், அப்புறம் மசனகுடி, அப்புறம் ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்து நாங்கள் 2 பேரும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறதா இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பந்திப்பூர் மசனகுடி இருக்கு இல்லையா, அதாவது மைசூர்லேருந்து ஊட்டிக்கு போய் ரீச் ஆக கேப்பில் இருக்கிற இந்த 2 ஸ்பாட்டுமே ரொம்ப அட்வென்ச்சரஸான ரூட். பந்திப்பூர் அப்புறம் மசனகுடி இந்த 2 ஏரியாவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னால இந்த இடங்களில் ரொம்ப லிமிட்டடாக ரைடர்ஸ் போகக்கூடிய இடம். முக்கால்வாசி அந்த இடங்களில் ட்ராவல் பண்ணுற எல்லா ட்ராவலர்ஸுமே ஒன்று காரில் போவாங்க, இல்லை பஸ்ஸில் போவாங்க. 2 வீலர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக போவாங்க. என்ன காரணம்னா, எந்த நேரத்தில் நம்ம எந்த வைல்டு அனிமல்ஸை பார்ப்போம் அப்படின்றது வந்து யாருக்குமே அங்கே போகிற யாருக்குமே தெரியாது. இந்த ரைடுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, போகிற வழியிலையும் நம்ம மான் பார்க்க வாய்ப்பு இருக்குது, பை லக் எலிஃபென்ட் பார்க்கையும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், யானை பார்க்கையும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம ரொம்ப லக்கியாக இருந்தோம், அது லக்கின்னு சொல்ல முடியாது, நம்ம ரொம்ப துரதிர்ஷ்டமாக இருந்தால் நம்ம புலி பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, டைகர் பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரைடை நான் ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேருமே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்றைக்கி நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ரைடர்ஸ் இந்த ரூட்டில் போயிருக்காங்க. ஸோ அதை நம்மளுமே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களுடைய பிஸி ஷெடியூலில் ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அது இன்றைக்கி நடக்க போகுது. இன்றைக்கி வ்ளாக் வந்து மைசூர்லேருந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், மசனகுடி, அப்புறம் ஊட்டியில் போய் இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்தடுத்து கோயம்புத்தூர், அப்புறம் மதுரையில் வந்து நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஊட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? மறக்காமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வர வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மாப்பிள்ள புறா கக்கா போயிடுச்சுங்க மாப்பிள்ளையோட வண்டியில். நம்ம ஆளுக்கும் பறவைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏற்காடு பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க. தண்ணி ஊற்றுனது போயிடுச்சு. நிறைய வேலை வைக்கும்னு நினச்சேன், உனக்கு பரவாயில்ல. ஸோ மாப்பிள்ளை வந்து அவன் பேக்கை பின்னாடி கேரியரில் கட்டிட்டான். இப்போ என் பேக்கை நான் செட் பண்ணணும். போகிற வழியில் நாங்கள் எப்படியாவது சேஃபாக ரைட் பண்ணி பொறுமையாக போகணும். பந்திப்பூர் அண்ட் மசனகுடியில் முடிஞ்சளவு ஏதாவது கடையோ ஏதாவது பில்டிங்கோ இருந்தால் மட்டும் நிறுத்தணும். இல்லைனா அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆன் ஆகி போயிடணும். என்ன காரணம்னா, ஏதாவது வந்துச்சுன்னா சமாளிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட இப்போ தெம்பும் கிடையாது. நேற்று ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணது. இன்றைக்கி ரொம்ப ஏர்லியராகவும் வேறு எந்திரிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 5:30க்கு எந்திரிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் கிளம்புறது, பேக் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி 7 மணி ஆயிடுச்சு. ஓகே, ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? வண்டியை ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு பேக் பண்ணியாச்சு. அந்த டாப் ரேக் போட்டதும் இந்த 2 ஸ்ட்ராப் வாங்கினதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பட்டையான ஸ்ட்ராப்பு தான் ஓரளவுக்கு நம்ம பேக் வெயிட்டை தாங்க போகுது. பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஹைடெக் கம்ஃபர்ட் இங்கேருந்து கிளம்புறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். சேஃபாக மட்டும் போயிட்டு வந்துடுவோம். சேஃப்டி, அப்புறம் ஃபுட்டு. இதில் ஏறி உட்கார்றது தான் பெரிய பிரச்சனையே. ஐயோ, பெட்ரோல் அடிக்கணுங்க. நேற்று ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுக்கும்போது 1 லிட்டருக்கு பெட்ரோல் போட்டோம்ல, அந்த பெட்ரோல் தான் இருக்குது. ஆர்வ கோளாரா அப்படியே கிளம்புறேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் மைசூரை தாண்ட போகிறோம். மைசூருக்கு டாட்டா சொல்கிற நேரம் வந்தாச்சு. நேற்று நைட்டு இந்த ரோட்டில் தாங்க உலாவிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள்ள? ஃப்ரீயாக இருக்குல்ல? கச்சன்னு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர் வந்ததுங்க. ஸோ டோட்டலாகவே கமர்ஷியலாக மாறிடுச்சு. லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே ஷோரூம்ஸ், ஜுவல்லரிஸ்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய கட்டடம்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலாக 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் எப்படிலாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஆர்டினரியாக ஒரு கடை வீதி மாதிரி தான் இருக்கும். இப்போது ரொம்ப கமர்ஷியலாக மாறிடுச்சு.
நடு ரோட்டில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கங்க. இந்த ஸ்டாச்சு ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. மாப்பிள்ளைய பாரு, ஒரே குதூகலமாக இருக்கான். ஏய் என்னடா அது மிஸ்டு மாப்பிள்ள, ஐயோ யாரா அவங்க? வெரி வெரி பேடு. பாரு மச்சான் மிஸ்டா. கேமரால உங்களுக்கு தெரியுதா? எங்களுக்கு ரோடே தெரியலங்க, ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. எங்க ஒண்ணுமே தெரியல. இன்றைக்கி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேயில் மைசூர்லேருந்து ஊட்டிக்கு ஒரு 130 கிலோமீட்டர் நம்ம பைக் ரைட் பண்ண போகிறோம். மைசூர்லேருந்து ஊட்டிக்கு ஒரு 3.5 மணி நேரம் நம்ம பைக் ரைட் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு இடையில எந்த சீனிக் பிளேசஸ் இருந்தாலும் நாங்கள் அதை நிறுத்தி பொறுமையாக பார்த்துட்டு தாங்க போகலான் இருக்கோம். ஸோ நாங்கள் ஊட்டி போய் செக்இன் பண்ணுறதுக்கு ரூமில் சாயங்காலம் ஆகிடும். மாப்பிள்ள மிஸ்டர் பொழந்து போய்கிட்டு இருக்கான். செம்மையாக இருக்குடா மச்சா. இதே மாதிரி மிஸ்ட் வந்து பந்திப்பூர்லேயும் மசனக்குடியிலையும் இருந்துச்சுன்னா நம்ம என்னடா செய்வோம்? ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆனால் ரைட் பண்ண செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மச்சா. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா 7 மணியே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையில் 7 மணிக்கு நாங்கள் ஆக்சுவலாக 6 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கெல்லாம் வெளியேறணும்னு நினச்சது. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இந்த லெஃப்ட் எடுத்தால் ஊட்டிங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக போக அப்படியே ஏதோ கனவு பாதையில் மிதக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே மிஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ரூட்டு. ரோடு வேறு நல்லா ப்ராடாக இருக்கா. எந்த வெஹிக்கிளும் பெரிய டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால. ஆக்சுவலாக இன்னும் ஏர்லியராக கிளம்பணும்னு நினச்சோம். வாய்ப்பே இல்லைடா. சரி சரியான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா. நான் என்னடா மான்சூன் ரைட் பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படி இப்படின்னு சொல்லி சம்மர் தொடக்கத்தில் நம்ம கிளம்புறோமே நினச்சேன். ஆனால் ஒத்து குளிருது மாப்ள. பெட்ரோல் பங்க் இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஊருக்கு அவுட்டர்ல வெளியே, ஊரை விட்டு வெளியே வந்ததுமே பெட்ரோல் பங்க் இருக்கு. இங்கே பெட்ரோல் காஸ்ட் வந்து 102. நம்ம ஊரை விட இப்போ ₹1 கூட, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஹெல்மெட் வைசர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபாக் ஆயிடுச்சுங்க. டேங்க்கு கரெக்டாக 1000க்கு பிடிச்சிருச்சு. டேங்க்குடைய கழுத்து வர போட்டாச்சு. ஆக்சுவலாக லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். மாப்பிள்ள போலாமா மச்சா? ஃபுல்லாவே ஃபாக் கவர் ஆகுதுடா. அதான் சரி வா. ஒரு மாதிரி மிஸ்டுக்குள்ள புகுந்து போய்கிட்டு இருக்கோம் மக்களே. ரைடு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த வீடியோவை காமிச்சேன்ல, எங்க ரூம்ல இருந்து எவ்வளோ வெயில் பொழந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவுட்டர் தாண்டதுமே மாறிடுச்சுங்க கிளைமேட். அப்படியே ஊட்டி ரூட்ல நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதை. Never hear me bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They're deceived with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Go, 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 go. Madurai, Madurai. Okay, okay. Hey, straight up, போடா. Rearrange all the bad to okay. Take the worst thoughts saying, turn them to a game. Take the best thoughts saying, put them on display. On repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more. Push past all the pain and you'll find a door. Open it up and finally explore everything that you thought you could never do before. And even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Amazing, amazing.
மைசூருடைய ஏர்போர்ட். இவ்வளோ மிஸ்ட் இருக்குது, எப்படி ட்ராக் தெரியும் தெரியல. பாருங்க ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி வண்டி எடுக்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவுட்ரு வந்து இந்த மிஸ்டை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி குதூகலமாயிடுச்சு. மேலே போயிருக்கணுமோ? இல்ல கீழே தான். இன்னும் ஊட்டிக்கு 105 கிலோமீட்டர் இருக்கு. நேரம் ஆக ஆக அப்படியே சும்மா வெயில் கொதிக்குதுங்க. இப்போ டைம் வந்து 9. பயங்கரமாக பசிக்குது, எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடணும். என்ன சொல்கிறேன் நானே புரியல, ஏதோ பேசிக்கிட்டே வரையா. நானும் தலையாடிட்டு வந்துட்டு இருக்கேன் நம்ம மாப்பிள்ளைகிட்ட. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருப்போம் எக்ஸாக்டாக மைசூர்லேருந்து. அப்படியே வெயில் ஏற ஏற அப்படியே கிறங்குது. சாப்பாடு எங்கு அப்படின்னு சாப்பிட போகிறோம் guys. முடியல. நேரம் ஆக ஆக ஆனால் கொடூரமாக பசிக்குது. கேபிடி ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அவ்வளோதான், நிறுத்திட வேண்டியது. ஆமாப்ல சவுத் இண்டியன் ஸ்டைல்லே எங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிருச்சு. அதான் ஏதோ எங்களை சவுத் இந்தியாவில் தான் இருக்கோம். ஊட்டி போகிற வழியில் ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்கள் இப்போ மேப் போட்டிருக்கோம். எங்களுக்கு இங்கேருந்து 88 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நேராக ஊட்டிக்கு போகல, ஊட்டிக்கு முன்னாடி ஒரு 2-3 இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சளவு எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ ஒரு 3 o'clock 4 o'clock எங்களுக்கு ஊட்டி போகணும். பட் ஆனால் நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஊட்டி தான் போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோன்னா ஒரு 2 hours to 3 hours நாங்கள் ரீச் ஆகிடுவோம். பட் நாங்கள் முடிஞ்சளவு ஸ்லோவாக போகிறோம். ஊட்டி போகிறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்பாட்டை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஈவினிங் போய் ஊட்டியில் செக்இன் பண்ணலான்னு இருக்கோம். மாப்பிள்ள அவசரத்தை மாட்டிட்டு முடிஞ்சளவு நாங்கள் சேஃப்டியாக போகணும். அதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதே மாப்பிள்ள வேணுங்கிறது இதுக்கெல்லாம் படித்த பையன் இருக்கணுங்கிறது நம்ம கேங்கில் நிறைய பேர் ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு எல்லா அந்த ஃபுல் சூப்பர் இருக்கும் 150 அதிலே அடிச்சு போகணும். எதுக்கு அது அதுவே வேஸ்ட் பண்ண மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக ப்ளசண்ட்டாக என்ஜாய் தான் பண்ணணும். என்ஜாய் மட்டும் பண்ணணும். ஓகே மக்களே, இங்கேருந்து கிளம்புறோம், பட்டையை கிளம்புறோம். இப்போ இதில் காலை தூக்கி போடுறதாங்க இருக்கிறதுலே பெரிய விஷயம். அப்பாடா, கராத்தே ஜூடோலாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் காலை தூக்கி போட முடியும். என்கிட்ட வச்சுக்காதீங்க, பார்த்துக்குங்க. பேக்கை கட்டினது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ரா. இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்ருந்தோம் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டு எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா குண்ட்லுபேட் அப்படின்னு ஒரு ஊர். அது கவுட்டரில் தான் இருக்குது. அந்த இடத்த தாண்டினதுலேருந்தே ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே நுழைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இதான் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஜீப் சஃபாரி இந்த மாதிரி கேம்ப்லாம் இவங்க நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டு சைட்லேருந்தே. ஸோ நீங்கள் இங்கே வந்து அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோங்க. புலி நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாக்கெல்லாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரையாகி தான் இருக்குது, ட்ரவுட் மாதிரி. மேபி டிசம்பர் ஜான்வரியில் வந்திருந்தா இந்த நேரமும் குளிராக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்பயே எங்கள் பிளான் போட்டோம், பட் வர முடியல. அந்த டைம்லாம் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. இன்னும் ஊட்டி வந்து 68 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்துச்சு போர்டில். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஊட்டி டைரெக்டாக போக போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊட்டி போக போகிறோம். இந்த மாதிரி ஜீப்பில் உங்களுக்கு சவாரியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வராங்க இந்த மாதிரி ஏரியாவில். பந்திப்பூ டைகர் ரிசர்வ் ஆரம்பிச்செடுத்து. எங்கடா மானு? மச்சான் மான்டா. என்னடா உள்ள வந்தோடனே மானா இருக்கு. அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டோம் அப்படின்னா சப்போஸ் புலி வந்தாலும் அந்த காருக்குள்ள எப்படியாவது கதவை தட்டி ஏறிடலாம். மச்சான் மான்டா. இங்க பாரு, கொம்பு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு அந்த மானுக்கு.